இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நாம் வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். சரி, கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம என்ன பார்த்து கொண்டு வரோம்னா, இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு முக்கியமான கட்டளை. என்ன கட்டளை? மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 28:20 என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். என்ன இது? எந்த யாவையும்? இயேசு கட்டளையிட்ட யாவையும். இயேசு கொடுத்த கட்டளைகள் வேதத்தில் எங்கே இருக்கிறது? இயேசு கொடுத்த கட்டளைகள் வேதத்தில் எங்கே இருக்கிறது? யாத்திராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 4 புத்தகத்தில் இருக்குது. ஆதி ஆகமத்திலையும் ஆண்டவர் கொடுத்த கட்டளை சிலது இருக்குது. அந்த சில கட்டளைகள் சில மனிதர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். சில மனிதர்களை இதை செய் அதை செய்ன்னு சொல்றார், அவங்க அதை செய்யறாங்க. ஆனா பொதுவா ஜனத்துக்கு, இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்கிறார்? யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். சோ இதுல இயேசு என்ன கொடுக்கிறார்? கட்டளை கொடுக்கிறார். இயேசு கட்டளை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நீங்க எப்படி யோசிக்க கூடாதுன்னா, அப்போ இயேசு எங்க இருந்தாருன்னு கேட்க கூடாது. அப்போ இயேசு இருந்தாரா? சொல்லுங்க. இருந்தார். எப்படி இருந்தார்? ஆவியான தேவனாக இருந்தார். திருத்துவ தேவன்ல ஒருவராக இருந்தார் இயேசு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய ஆகிய திருத்துவ தேவன் தான் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்ப அந்த திருத்துவ தெய்வம் பிதா, குமாரன் என்று சொல்லும்போது குமாரன் ஆகிய இயேசு என்ன பண்றாரு? அங்க இருந்து ஜனங்களுக்கு என்ன கொடுக்கிறார்? கட்டளைகளை கொடுக்கிறார். அப்போ இயேசு கொடுத்த கட்டளை பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, இயேசு கொடுத்த கட்டளை புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு போதிக்கிறார். நிறைய விஷயங்களை ஜனங்களுக்கு என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறார். அவைகளை என்ன பண்ண சொல்றாராம்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கை கொள்ளும்படி. யார் அவர்கள்னா? யாரு? இஸ்ரவேலர்கள். இங்க இயேசு அவர்கள் யார சொல்றாரு? இந்த சீஷர்கள் யாரையெல்லாம் சீஷர்களாக மாற்றுகிறார்களோ. புரியுதா நான் சொல்றது? இப்ப இயேசு சீஷர்கிட்ட சொல்றாரு. அந்த சீஷர்கள் போய் நிறைய பேரை யாருக்கு சீஷரா மாத்துறாங்க? இயேசுவுக்கு சீஷரா மாத்துறாங்க. அந்த இயேசுவுக்கு யாரெல்லாம் சீஷர்களாக மாறுகிறார்களோ அவர்களுக்கு இயேசு கொடுத்த கட்டளை என்ன பண்ண வேண்டும்? கற்பிக்க வேண்டும். அவங்க இயேசு கொடுத்த கட்டளை என்ன பண்ண வேண்டும்? கை கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்துவனுடைய பெயரை வைத்துக்கொண்டு ஒரு திருச்சபையை நடத்தும் போது அந்த திருச்சபையில என்ன போதனை போதிக்கப்பட வேண்டும்? கிறிஸ்துவின் போதனை போதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் போதனைன்னு சொன்னா உடனே என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க? ஜீசஸ் ஒன்லியா நீங்க அப்படின்றாங்க. ஜீசஸ் ஒன்லிலாம் கிடையாது. ஜீசஸ் ஒன்லினா என்ன தெரியுமா? ஜீசஸ் ஒன்லினா அவங்க பிதாவை விசுவாசிக்க மாட்டாங்க, பரிசுத்த ஆவியை விசுவாசிக்க மாட்டாங்க. யாரை மட்டும் தான் விசுவாசிப்பாங்க? இயேசுவை மட்டும் தான் விசுவாசிப்பாங்க. இப்ப நான் உங்களுக்கு இயேசுவை மட்டும் விசுவாசிங்கன்னு சொல்லி கொடுக்குறேன்னா இல்ல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக தேவனை நாம் என்ன பண்ணுகிறோம்? விசுவாசிக்கிறோம். அப்போ ஆனா அந்த போதனைகள் நமக்கு இந்த பூமியிலே மனிதனாக இந்த போதனைகளை கற்றுக் கொடுத்தது யாரு? இயேசு. இயேசு யார்? கடவுள். அப்போ கடவுள் கொடுத்த போதனைகள் தான் நம்ம என்ன பண்றோம்? ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கடவுளே நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? கட்டளை கொடுத்திருக்கிறார். இப்போ இயேசு கொடுத்த கட்டளை இது ஒரு கட்டளை. என்ன கட்டளை? நான் கற்றுக் கொடுத்ததை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்றது என்னது? ஒரு கட்டளை. அப்போ இயேசு சொன்னதை தான் நான் என்ன பண்ணணும்? செய்யணும். இயேசு என்ன சொல்லி இருக்கிறார்? எனக்கு நான் உனக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள், போதியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? போன வாரத்தில் என்ன பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டில் என்னென்னலாம் ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், அந்த கட்டளையை நாம எப்படிலாம் பின்பற்ற வேண்டும் அதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்தோம். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் வேகமா வாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் என்ன பண்ணிருக்க வேண்டாம்? உண்டாயிருக்க வேண்டாம். ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக என்ன பண்ணுவாயாக?
ஆசரிப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தகப்பனை உன் தாயை என்ன பண்ணுவாயாக? கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இதெல்லாம் மற்றவங்களுக்கு நம்ம செய்தால் நாம் அவருக்கு தீமை செய்கிறோம். மற்றவர்களுக்கு நாம் இதை செய்யவில்லை என்றால் நாம் என்ன செய்கிறோம்? நன்மை செய்கிறோம் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அடுத்தது யாத்ராகமம் 22வது அதிகாரம். முன்னாடி வாசித்தது யாத்ராகமம் 20வது அதிகாரம். அடுத்தது பாருங்க, யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். அப்போ நாம் இன்னொரு ஒரு நபருக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தினால் அந்த நஷ்டத்துக்கு நாம் என்ன கொடுக்க வேண்டும்? என்ன கொடுக்கணும்? ஈடு கொடுக்கணும். இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. நம்ம ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு கண்டும் காணாம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது, போகக்கூடாது. இப்போ போற வழியில ஒருத்தரை நம்ம வண்டியில போகும்போது ஒருத்தரை இடிச்சிடுறோம். அவருக்கு எப்படி இருக்குது? கை கால் ஓகேவா? வலி இருக்குதா இல்லையா? இல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போகணுமா? அவருக்கு ஒரு ஊசி போடணுமா? ஒரு கட்டு போடணுமா? நம்ம அதை என்ன பண்ணணும்? செய்யணும். ஏன்னா நம்ம அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு தீமையை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதற்கு நாம ஈடு செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் ஒருவன் பிறனுடைய வயலாவது திராட்சை தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவனை மேயவிட்டால் அவன் தன் சுய வயலிலும் திராட்சை தோட்டத்திலும் உள்ள பலனில் உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன். இப்போ ஏன் ஆடோ மாடோ இன்னொருத்தர் தோட்டத்தில் போய் மேய்ஞ்சிருச்சுன்னா அவருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நான் என்ன பண்றோம்? ஏன் தோட்டத்துல இருந்து எடுத்து கொடுக்கணும். 21வது வசனம் யாத்ராகமம் 20, 22, 21. அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, நீங்களும் எகிப்திலே அந்நியர்களாய் இருந்தீர்களே. அப்ப முன்ன பின்ன தெரியாதவங்களை என்ன பண்ணக்கூடாதான்? சிறுமைப்படுத்துவது, ஒடுக்குவது. சிறுமைப்படுத்துவதுனா என்ன? அவங்க மேல நம்ம அதிகாரத்தை என்ன பண்ணுவது? செலுத்துவது. அவங்கள ஒடுக்குவது அப்படின்னா என்ன? அவங்களுடைய உரிமைகளை எல்லாம் தட்டி பறிப்பது. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்லாக்கியத்தை, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை என்ன பண்ணுவது? தட்டி பறிப்பது. இந்த மாதிரி நிறைய அநியாயமான அக்கிரமமான காரியங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உலகத்தார் செய்வாங்க, அது நமக்கு வேணாம். ஆனா அதை நம்ம போய் கேள்வி கேட்க முடியாது. அது அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஆனா நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கொடுத்த கட்டளையின்படி நாம் என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும், ஜீவிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அடுத்தது பாருங்க 22, 22. விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. சோ விதவை திக்கற்ற பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது? ஒடுக்க கூடாது. விதவைனா கணவனை இழந்தவர்கள், திக்கற்ற பிள்ளைகள்னா பெற்றோரை இழந்தவர்கள். அவர்களை என்ன பண்ணக்கூடாது? ஒடுக்க கூடாது. நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா விதவைகளை ஒடுக்கி, ஏமாற்றி, மிரட்டி, பயமுறுத்தி அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? புடுங்கிடுறாங்க. எத்தனையோ பேரை சொத்துக்களை பிடுங்கி அனாதையா அனுப்பி விட்டவங்களாம் இருக்கிறாங்க. அனாதையா அனுப்பி விடப்பட்டவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ பெற்றோர் இழந்த பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், விற்கப்படுகிறார்கள். இந்த மாதிரியான நிலைமைகள் நடக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்களை என்ன பண்ணக்கூடாதான்? ஒடுக்கக்கூடாது. அப்புறம் பாருங்க, அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். என்ன சொல்றாரு? நீ என்னுடைய கட்டளை மீறி நடந்தினா உன் மனைவி என்ன ஆயிடுவாங்க? விதவை ஆயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இந்த பூமியில என்ன பண்ண மாட்ட? இருக்க மாட்ட. உன் பிள்ளைகள் என்ன ஆயிடுவாங்க? திக்கற்ற பிள்ளைகளா மாறிடுவாங்க. உன் கணவன் மனைவி 2 பேரையும் நான் என்ன பண்ணிடுவேன்? காலி பண்ணிடுவேன். ஆண்டவர் எவ்வளோ திக்கற்ற பிள்ளைகள் விதவை மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் இந்த கட்டளை கொடுக்கிறார். அதே யாத்ராகமம் 23வது அதிகாரம் சொல்லுகிறது, உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. யாருடைய ஆடு மாடு? சத்துரு, எதிரி, பகைவன். அவனுடைய பொருள் என்ன ஆகுது? எங்கேயோ போது.
அவனுடைய வாழ்வாதாரம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. அந்த காலத்துல ஆடு மாடு தான் வாழ்வாதாரம், வேற எதுவுமே வாழ்வாதாரம் கிடையாது. ஆடு மாடை வச்சுதான் அவங்க பழைப்பு. அப்போ அவனுடைய வாழ்வாதாரத்துக்குரிய ஒரு காரியம் எங்கேயோ போகுது. அப்ப பார்த்துட்டு, நீ என்னுடைய எதிரி அல்லவோ, நீ என்னுடைய பகைஞன் அல்லவோ, நீ என்னுடைய சத்துரு அல்லவோ, நாசமா போ அப்படின்னு என்ன பண்ணக்கூடாதான், சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. இப்போ இந்த தொலைஞ்சி போன ஆடு மாடை கொண்டு போய் ஓனர் கிட்ட விடுறது நன்மையா தீமையா? சொல்லுங்க. நன்மை. திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு ஆதரவா இருப்பது நன்மையா தீமையா? நன்மை. அப்புறம் பாருங்க, உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோடு கூட அதற்கு உதவி செய்வாயாக. சோ கழுதை ஃபுல்லா, மூட்டை ஃபுல்லா இருக்குது. மூட்டை சுமக்க முடியாம கழுதை என்ன ஆயிடுச்சு? சாஞ்சிடுச்சு. மூட்டையோட இருக்குது. என்ன பண்ணணும்? அதை உதவி செஞ்சு என்ன பண்ணணும்? தூக்கி விடணும். அந்த கழுதை யாருடையது? பகைக்கிறவனுடையது. பகைக்கிறவனுடைய கழுதை அது வாயில்லாத ஜீவன். அது மூட்டையோட கீழே விழுந்து கிடக்குது. அதை தூக்கி விடுறது நன்மையா தீமையா? நன்மையான காரியம். அப்புறம் பாருங்க, கள்ள காரியத்துக்கு தூரமா இருப்பாயாக. கள்ள காரியம் என்ன? திருட்டு செயல், ஒரு தீமையான செயல். அந்த செயலுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? தூரமா இருப்பாயாக. குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக. யாரை கொலை செய்யக்கூடாதா? குற்றமில்லாதவன், நீதிமான். இப்ப இந்த கட்டளை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இந்த கட்டளைய அவங்க பரம்பரையா சந்ததியா என்ன பண்ணணும்? பின்பற்றணும். ஆனா இந்த கட்டளை பெற்றவர்கள் தான் யாரை கொலை செய்தார்கள்? இயேசுவை கொலை செய்தார்கள். இயேசு யார்? நீதிமான். இயேசு குற்றவாளியா? இல்ல. அவரிடத்துல ஒரு பாவம் இல்லை, அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆனால் இந்த கட்டளை அந்த ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? மீறி நடக்கிறார்கள். இயேசுவை கொலை செய்கிறார்கள். அப்புறம் பாருங்க, நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். ஆண்டவர் ஒரு நாளும் துன்மார்க்கனை நீதிமான் என்ன பண்ண மாட்டாராம்? தீர்க்க மாட்டார். துன்மார்க்கன் தான், நீதிமான்னா நீதிமான் தான். நம்ம தான் என்ன பண்றோம்? ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறுறோம். அப்புறம் பாருங்க, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை என்ன பண்ணுமாம்? புரட்டும். லஞ்சம் வாங்கக்கூடாது, பரிதானம் வாங்கக்கூடாது. பரிதானம் வாங்கினா அது நம்முடைய கண்களை என்ன பண்ணுமாம்? குருடாக்கி விடும். இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இப்போ லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லேவியராகமம் 11வது அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதிலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறார்னா, என்ன உணவு சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது. அதாவது இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிருகங்கள், பறவைகள், பட்சிகள், பிராணிகள், இவைகளை மனிதனுக்கு உணவாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். அந்த உணவிலும் எந்த உணவை இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது. இப்போ அந்த உணவை குறித்து ஆண்டவர் பேசும்போது நம்ம பார்க்கலாம். அதுல முதல்ல ஒரு 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும், லேவியர் 11வது அதிகாரம் 1லிருந்து 8 வரைக்கும் வாசிக்கலாமா? நானே வாசிக்கிறேன், அப்பதான் எல்லாருக்கும் கேட்கும். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில், மிருகங்களில் விரிகுளம்புள்ளதாய் இருந்து குளம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதும் மானவைகளை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம். சோ என்ன சொல்றார் ஆண்டவர்? மிருகங்கள்ல எதை சாப்பிடலாம்? அசை போடுறது. அப்புறம் என்னது? விரிகுளம்பு 2 இருக்கணுமா, பிரிந்து இருக்கணுமா. காலு 2 இது பிரிந்து இருக்கணுமா. அந்த விரிகுளம்பு உள்ள மிருகங்களை என்ன பண்ணலாம்? புசிக்கலாம். ஆனாலும்
அசை போடுகிறதும் விரிகுளம்பு உள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிகுளம்பில்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். சோ ஒட்டகம் என்ன பண்ணுதான்? அசை போடுமா, ஆனா அதுக்கு என்ன கிடையாது? விரிகுளம்பு கிடையாது. கால்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா ரவுண்டா இருக்கும். அது ரெண்டு இதுவா பிரிஞ்சு இருக்காது. குதிரைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும். அதுக்கு ரெண்டா என்ன பண்ணாது? பிரிஞ்சு இருக்காது. அப்புறம் பாருங்க, ஆனாலும் அசை போடுகிறதும் விரிகுளம்பு உள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிகுளம்பு இல்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். குடி முசலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிகுளம்பில்லாமல் அது உங்களுக்கு விரிகுளம்பில்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். முயலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிகுளம்பில்லை, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். பன்றியின் குழம்பு விரிகுளம்பும் இரண்டாக பிரிந்துமாயிருந்ததும் அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். சோ இப்போ ஏற்கனவே சொன்னது அசை போடும், ஆனா என்ன இல்லை? விரிகுளம்பு இல்லை. இப்போ சொல்றது பன்றிய சொல்றாரு, அதுக்கு விரிகுளம்பு இருக்குது, ஆனா என்ன பண்ணாது? அசை போடாது. சோ இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது அப்படின்றார். இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம், இவைகள் உங்களுக்கு தீட்டா இருக்க கடவது. என்ன சொல்றாரு? தீட்டு அப்படின்றார். அதாவது இதை நம்ம தீட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஏன் இதை இதை ஞாபகம் வச்சுங்க, தீட்டா இருக்க கடவுது அப்படின்னு சொல்றார். சரியா? அப்புறம் பாருங்க 9வது வசனம், ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்க தக்கது யாதெனில் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களிலே சிறகும் செதில்களும் உள்ளவைகளை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்? புசிக்கலாம். சிறகு செதில் அப்படின்னா, சிறகுனா ஃபின், செதில் அப்படின்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய செதில். சரி, அப்படிப்பட்ட மீன்களை என்ன பண்ணலாம்? புசிக்கலாம். சோ அப்போ பைபிள் படி எதை புசிக்க கூடாது? வஞ்சரம் மீன் என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாது. சொரா புட்டுலாம் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. புரியுதா? ஆனா நம்ம அதை தான் என்ன பண்ணுவோம்? ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். வஞ்சரம் அப்படியே ஸ்லைஸா கட் பண்ணி அப்படி மசாலா தூளை போட்டு அப்படி ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்தா எப்படி இருக்கும்? அப்புறம் அந்த என்னது சொரா புட்டு செஞ்சு ரசத்தோட வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சா? சரி, ஆனா நம்ம சாப்பிட்றோம். அப்போ நம்ம பைபிளுக்கு விரோதமா செய்யறோமா? அப்படி கிடையாது. நான் அதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன், அதனால கவனமா கேளுங்க. சரி, சோ 9வது வசனம் என்ன சொல்லுது? சிறகும் செதில் உள்ளதை மட்டும் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். 12வது வசனம், தண்ணீர்களிலே சிறகும் செதில்களும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பா இருக்க கடவுது. வேற என்னெல்லாம் இருக்குது தண்ணீருக்குள்ள? நண்டு, எறா, இதெல்லாம் கூட என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. நத்தை, இதெல்லாம் கூட என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. சரி, அப்புறம் பாருங்க, பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டியவைகள் யாதெனில் கழுகும் கருடனும் கடலுறிஞ்சியும் பருந்தும் சகலவித வில்லூரும் சகல காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவித டேகையும் ஆந்தையும் நீர்க்காகமும் கோட்டானும் நாரையும் கூழ்கடாவும் குருகும் கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வெள்வாளும் ஆகிய இவைகளே. இந்த விதமான பறவைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? இதெல்லாம் கேள்விப்படுறதில்ல. நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்னதான்? சிக்கன் தான். ஒன்று சிக்கன், இல்லைன்னா மட்டன், கோழி. பறவை விதத்துல சிக்கன் தான். சரி, அப்போ என்ன நடக்குது? பறவைகள்ல இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கட்டளை கொடுக்கிறார். சரி, அடுத்தது பாருங்க 29 31. தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள். ஏற்கனவே என்ன சொன்னாரு? தீட்டானவைகள். இங்க என்ன சொல்றாரு? அசுத்தமானவைகள் அப்படின்றாரு. எவையெனில் பெருச்சாலியும் எலியும் சகலவிதமான ஆமையும். பெருச்சாலிலாம் சாப்பிட்டு இருக்கிறாங்களா மக்களே?
சாப்பிடுறாங்க. வயல்ல இருக்கக்கூடிய எலியெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவாங்க, பெருச்சாலியெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவாங்க, நம்ம ஊர்லயே சாப்பிடுவாங்க. ஆனா பைபிள் என்ன போட்டிருக்குது? சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருக்குது. அப்புறம் சகல விதமான ஆமையும், சைனாக்காரங்களாம் ஆமையெல்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க, ஆமை ஸ்பெஷல். அப்புறம் உடும்பு, அழுங்கும், ஓணானும், வள்ளியும், பச்சோந்தியும் ஆகிய இவைகளே. ஸோ வெளிநாட்டில் கூட ஓணான், பல்லி, பச்சோந்தி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அதெல்லாம் பாய்சனஸ். ஸோ ஆண்டவர் என்ன பண்றாரு? இதெல்லாம் கொடுக்குறார். அப்புறம் 32வது வசனம், அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும், அது மரப்பாத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோலானாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருக்கும், அது தண்ணீரில் போடப்பட வேண்டும், அப்பொழுது சுத்தமாகும். ஸோ என்ன சொல்றாரு? தீட்டானது உங்க பாத்திரத்திலையோ உங்க ட்ரெஸ்லையோ உங்க மேலேயோ விழுந்தா சாயங்காலம் வரைக்கும் என்னவா? தீட்டு. அதை தண்ணினால என்ன பண்ணணும்? கழுவணும் அப்படின்னு சொல்றார். தண்ணியில கழுவிட்டா தீட்டு போயிடுமா? ஸோ தீட்டு, அசுத்தம் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது மனித உடலுக்கு ஒவ்வாது. இப்போ ஒரு சாப்பாடு வைக்கிறீங்க, சாம்பார் வைக்கிறீங்க, உள்ள ஒரு கற்பாம்பூச்சி விழுந்துடுது. கற்பாம்பூச்சி எடுத்து போட்டு சாப்பிட்டுருவீங்களா? சொல்லுங்க. கற்பாம்பூச்சி சூப் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, சாப்பிட மாட்டோம். ஒரு பல்லி ஒரு தட்டு மேலே ஏறி போறத பார்த்துட்டீங்க, அந்த தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? உடனே எடுத்து அதை வாஷ் பண்ணிடுவீங்க. அதுலேயும் இன்னும் 4-5 வாட்டி என்ன பண்ணுவோம்? வாஷ் பண்ணி நல்லா கிளீனாக இது பண்ணிடுவோம். ஏன்னா இந்த மாதிரியான ஊரும் பிராணிகள், இந்த மாதிரியான காரியங்களில் அதனுடைய சரீரத்தில் கூட என்ன இருக்கும்? ஒரு விஷத்தன்மை கலந்துருக்கும். அப்போ அந்த விஷத்தன்மை நம்ம உடம்புல பட்டாலோ, நம்ம துணியில பட்டாலோ, நம்ம பயன்படுத்துகிற பாத்திரத்தில் பட்டாலோ ஆண்டவர் சொல்றார் அது தீட்டுன்றார். ஏன் தீட்டு அப்படின்னா, அது என்ன தன்மை உள்ளது? விஷத்தன்மை உள்ளது. அதனால அதை சாயங்காலம் வரைக்கும் அதை என்ன பண்ணாத? தொடாத. அப்புறம் அதை தண்ணினால என்ன பண்ணு? கழுவு. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? அதை தொட்டாலோ அந்த பாத்திரத்தை எடுத்து சாப்பிட்டாலோ அது உன் உடம்புக்கு என்ன ஏற்படுத்தும்? என்ன ஏற்படுத்தும்? கெடுதலை ஏற்படுத்தும், தீமையை ஏற்படுத்தும். அதனால இதெல்லாம் என்ன பண்ணாத? தொடாது. இப்ப இந்த உணவு பழக்க வழக்கங்களிலே இவ்வளோ லிஸ்ட் ஆண்டவர் கொடுப்பதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? தீட்டு, அருவருப்பு, அதனாலயா? இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவர் தீட்டு அருவருப்புன்னு ஏன் சொல்றாருன்னா, ஏன்னா அந்த ஜனங்கள் அதை என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. அதனால சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா வனாந்திரத்துல இருக்கிறாங்க. எகிப்துல இருந்தாலாவது மருத்துவர்கள் இருப்பாங்க. இவங்க போகக்கூடிய கானான் தேசத்துக்கு போனாலும் அங்க யாரோ இருப்பா? மருத்துவர்கள் இருப்பாங்க, மருந்துகள் இருக்கும். ஆனா வனாந்திரத்துல என்ன கிடையாது? ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது என்ன ஆகும்? எல்லாருக்கும் பரவும். இப்போ சாப்பாடுனால என்ன பிரச்சனை வரும்? வாந்தி, பேதி, இந்த 2 விஷயம் தான் வரும். ஆனா இந்த 2 விஷயமும் ஒருத்தருக்கு வந்தா அது என்ன ஆகும்? எல்லாருக்கும் பரவும். ஏன்னா இது பரவக்கூடிய ஒரு வியாதி. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் காலரான்னு ஒன்று வந்தது. அது இதே மாதிரிதான் ஒரு தொற்று வியாதி. அந்த காலராவினால ஏகப்பட்ட குழந்தைகள், ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணாங்க? மரித்து போனார்கள். அது என்ன சம்பந்தப்பட்ட வியாதி? வயிறு சம்பந்தப்பட்ட வியாதி, குடல் சம்பந்தப்பட்ட வியாதி. வயிற்று போக்கு வரும், வாமிட்டிங் வரும். அது என்ன பண்ணாது? உடம்புல தண்ணி தங்காது, ஹைட்ரேஷன் இருக்காது, டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க. அதனால உயிர் ஆபத்து என்ன பண்ணும்? ஏற்படும். அப்போ இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வருகிறபடினாலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்ல வர்றார்னா, இந்த உணவுகளை நீ சாப்பிட்டால் அது உனக்கு நன்மை. இந்த உணவுகளை நீ சாப்பிட்டால் அது உனக்கு என்ன ஏற்படுத்தும்? தீமையை ஏற்படுத்தும். அது உன்னுடைய உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது உன்னுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஆகவே இதை என்ன பண்ணாத? சாப்பிடாத. அதனால்தான் என்ன சொல்றாரு? தொடக்கூடாதுன்றதுக்காக அருவருப்புன்றாரு. தொடக்கூடாதுன்றதுக்காக என்ன சொல்றாரு? தீட்டு அப்படின்றாரு.
அதனால நீ அதை கிட்டே என்ன பண்ணாத, போகாத. ஆனா இங்க சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்களே இன்றைக்கு நாம் சாப்பிடுகிறோம். நமக்கு அது தீட்டாயிடுதா? இல்ல. ஏன் சாப்பிடுறோம்? டாக்டர் இருக்கிறார். சாப்பிட்டு ஏதோ ஒன்று ஆனாலும் உடனே என்ன பண்ணலாம்? மருத்துவமனைக்கு போகலாம். மருத்துவமனையில் நமக்கு என்ன கொடுப்பாங்க? ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? நமக்கு வர சேதத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க? காப்பாத்திடுவாங்க. ஆனா அந்த காலத்துல அது இல்ல. அதனால ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். எதை சாப்பிட்டா வயிறுக்கு ஒத்துக்கும், ஒத்துக்காது, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு அந்த கட்டளை கொடுத்து அவங்களுக்கு எந்த தீங்கும் வராதபடி அவர்களை பாதுகாத்து எங்க கொண்டு வராரு? கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வராரு. இதே அதிகாரத்துல பாருங்க, 44 47, 11ஆம் அதிகாரம் 44 47 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தமாயிருப்பீர்களாக. இப்போ ஆண்டவர் பரிசுத்தமாய் இருக்கிறதுக்கும் தீட்டான உணவை சாப்பிடாம இருக்கிறதுக்கும் நாம பரிசுத்தமா இருக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? புரியுதா சொல்றது? ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல். சோ தரையில ஊறுற பிராணியை சாப்பிட்டு உங்களை என்ன பண்ணக்கூடாதான்? தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அப்போ ஒரு தரையில ஊறுற பிராணியை சாப்பிட்டா என்ன ஆயிடுவீங்க? தீட்டாயிடுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி பரிசுத்தம் குறையும்? உங்களுக்கு நீங்களே என்ன வருவிச்சுக்கிறீங்க? தீமையை வருவித்துக் கொள்கிறீர்கள். புரியுதா? பரிசுத்தம் என்னன்னு சொன்னேன், புரியுதா? நன்மை, தீமை. இப்ப இங்க உங்களை நீங்க பரிசுத்தமா காத்துக்கோங்கன்னு ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? இந்த உணவு பொருளால உங்களை என்ன பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு தீமையை, கெடுதலை வருவித்துக் கொள்ளாதீர்கள். இப்போ சுகர் பேஷண்ட் ஒரு நல்ல கிரீம் கேக்க சாப்பிட்டா அந்த நபருக்கு நன்மையா தீமையா? சொல்லுங்க. தீமை. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? உங்க பரிசுத்தத்தை நீங்க என்ன பண்றீங்க? கெடுத்துக்கிறீங்க. எப்படி கெடுத்துக்கிறீங்க? உங்களுக்கே நீங்க என்ன வர வச்சுக்கிறீங்க? தீமையை வர வச்சுக்கிறீங்க. எனக்கு நேத்து கொஞ்சம் வயிறு அப்செட் ஆகி போச்சு. ஸோ அதனால தயிர் சாதம் சாப்பிட்டேன். வெறும் தயிர் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது? கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பூண்டு ஊறுகாவை சேர்த்துக்கிட்டேன். ஆனா பூண்டு ஊறுகாய் வயிறு கெட்டு போச்சுன்னா பூண்டு ஊறுகாய் ஒத்துக்குமா? இருந்தாலும் என்ன மைண்ட் என்ன சொல்லுது? தயிர் மட்டும் சாப்பிட்டா பத்தாது, நாக்குக்கு கொஞ்சம் என்ன வேணும்? கொஞ்சோண்டு காரம், கொஞ்சோண்டு புளிப்பு வேணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த ஊறுகாய் வயிற்று பிரச்சனைக்கு ஒவ்வுமா? ஒவ்வாதா? ஒவ்வாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? அதை கட் பண்ணணும். அப்போ ஆண்டவர் பாருங்க, பரிசுத்தத்தை எதோட இணைக்கிறாரு? அவங்க சாப்பிட்ற சாப்பாடோட இணைக்கிறார். அப்படின்னா என்ன? அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்கு தீமையை கொண்டு வந்தால் அவங்க பரிசுத்த குறைச்சல்ல போறாங்க. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்கு நன்மையை கொண்டு வந்தால் அவங்க எப்படி இருக்கிறாங்க? பரிசுத்தமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சொல்றது புரியுதுங்களா? அடுத்த வசனம் பாருங்க. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. அப்புறம் சொல்றாரு, சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீரில் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள். இப்ப ஆண்டவர் கொடுக்கிறவுடைய பிரமாணம், இந்த பிரமாணத்துல ஆண்டவர் எதையும் சேர்த்து சொல்றாரு? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் என்னவாருங்க? பரிசுத்தராயிருங்கள். அப்படின்னா நான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த கட்டளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. இந்த கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை ஏற்படும். உங்களுக்கு என்ன ஏற்படாது?
தீமை ஏற்படாது. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைகள் எல்லாம் எதை வச்சுதான்? ஒண்ணு நமக்கு நன்மை அல்லது மற்றவங்களுக்கு நன்மை. ஆண்டவருடைய கட்டளைப்படி நம்ம நடக்கலனா ஒண்ணு நமக்கு தீமை, இல்லைன்னா மற்றவங்களுக்கு தீமை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தார்? எப்படி வாழ்ந்தார்? நன்மை செய்கிறவராகவே என்ன பண்ணினார்? சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நன்மை செய்யறோம்னா நம்ம யாரை போல இருக்கிறோம்? இயேசுவை போல வாழ்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இயேசுவை போல மாறணுமா, மாறக்கூடாதா? சொல்லுங்க. இயேசுவை போல மாறுவதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய முழுமை யாரை போல மாற வேண்டும்? இயேசுவை போல மாற வேண்டும். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆகவே நானும் என்ன செய்வேன்? நன்மை செய்கிறவராக சுற்றி திரிவேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த உணவு பழக்க வழக்கத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது இதுல தீமை, இதுல அசுத்தம், இதுல தீட்டு அப்படின்லாம் சொல்றது எதுக்குன்னா, அந்த ஜனங்களுடைய சரீரத்தை அது என்ன பண்ணும்? பாதிக்கும். அது சரீரத்தை பாதிக்குமானால் அவர்களுக்கு போதுமான மருத்துவ வசதி கிடையாது. அப்போ ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக அந்த ஜனக்கூட்டத்தை கொண்டு வந்தாரோ அந்த ஜனக்கூட்டம் நடு வனாந்தரத்தில் என்ன ஆயிடும்? அழிஞ்சு போயிடும். அந்த ஜனக்கூட்டம் அழிந்து போக கூடாது. ஏன்னா அந்த ஜனக்கூட்டத்தின் மேல் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை, திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? வச்சிருக்கிறாரு. அவங்களை எங்க கொண்டு வந்து சேர்க்கணும்? கானான் தேசத்துல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க? பரிசுத்தரா இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய கட்டளைக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. எதை சாப்பிடணும்னு சொல்றேன் அதை என்ன பண்ணுங்க? சாப்பிடுங்க. எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன் அதை என்ன பண்ணுங்க? சாப்பிடாம இருங்க. அப்போ உங்களுடைய சரீரத்துக்கு என்ன ஏற்படும்? நன்மை ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். ஹல்லேலூயா. சோ இன்னும் நிறைய கட்டளைகளை எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை. அதனால இந்த பாயிண்டோட நம்ம நிறைவுபடுத்துவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.